அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் கலிமா தய்யிபா தலைப்பு பகுதி 7இல் சில ஹதீஸ்களை பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். 148வது ஹதீஸ் முதல் கேட்கலாம். இதற்கு முன்புள்ள பகுதிகளையும் பொறுமையோடும் முழுமையாகவும் கவனமாகவும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹஸ்ரத் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத்துடைய நாளில் உங்களில் ஒவ்வொரு மனிதர்களுடைய அல்லாஹு தாலா மொழிபெயர்ப்பார்கள் யாரும் இன்றி நேரடியாக பேசுவான். அவர்களிடம் அல்லாஹு தாலா பேசும் பொழுது இயலாமையால் அங்கும் இங்கும் அடியார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவன் தனது வலப்புறமாக பார்க்கும் பொழுது அவன் செய்த செயல்களை தவிர வேறு எதுவுமே தென்படாது. அவன் தன் இடப்புறம் பார்க்கும் பொழுது தனது செயல்களை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான். அவன் தனக்கு முன்பு நரகத்தை தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டான். எனவே காய்ந்த பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டை தர்மம் கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையின் பொழுது அல்லாஹும்ம ஹாசிப்னி ஹிசாபை யசீரா, யா அல்லாஹ் எனது கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக என்று துஆ செய்வதை நான் கேட்டிருக்கின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்தவுடன், அல்லாஹ்வின் நபியே, எளிதான கேள்வி கணக்கு என்றால் என்ன என்று கேட்டேன். அடியானின் அமல்களில் நேர்த்தை பார்க்கப்படும், பிறகு அவனை மன்னிக்கப்பட்டு விடுவதாகும். ஆயிஷாவே, அந்த நாளில் எவரிடம் கேள்வி கணக்கு கடினமாக கேட்கப்படுமோ அவர் அழிந்து விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் முஸ்னத் அஹ்மத். ஹஸ்ரத் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து, யோம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அந்த நாளில் மக்கள் அனைவரும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு முன் நிற்பார்கள் என்பதாக அந்த நாளை பற்றி அல்லாஹு தாலா கூறியிருக்க, 50,000 வருடங்களுக்கு நிகரான அந்த கியாமத்துடைய நாளில் நிற்பதற்கு யார் வலிமை பெறுவார்கள் என்று கேட்டார்கள். முஃமினுக்காக வேண்டி ஃபர்லு தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு லேசாக்கி கொடுக்கப்படும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் பைஹகி மிஸ்காத். 151வது ஹதீஸ். ஹஸ்ரத் அவுஃப் இப்னு மாலிக் அஸ்ஜஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தாலாவின் புறத்திலிருந்து ஒரு மலக்கு என்னிடம் வந்தார். என் உம்மத்தில் பாதியை சொர்க்கத்தில் நுழைய வைப்பதற்கும் எல்லோருக்காகவும் நான் சிபாரிசு செய்யும் உரிமையை எனக்கு கொடுப்பதற்கும் இடையில் ஆக 2 விஷயங்களில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளும்படி அல்லாஹ் தாலாவின் புறத்திலிருந்து எனக்கு அவர் அனுமதி கொடுத்தார். நான் சிபாரிசு செய்யும் உரிமையை தேர்ந்தெடுத்து கொண்டேன். ஏனென்றால் அனைத்து முஸ்லீம்களும் எனது சிபாரிஷால் பயனடைவார்கள். எனது சிபாரிசு அல்லாஹு தாலாவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் மரணித்தவர்களுக்காக இருக்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. 152வது ஹதீஸ். ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது உம்மத்தினர்கள் பெரும் பாவம் புரிந்தவர்களுக்காக மட்டுமே எனது சிபாரிசு சொந்தமானது, மற்ற உம்மத்தினர்களுக்கு அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் குழப்பத்தின் காரணமாக மக்கள் ஒருவர் மற்றவர்களிடம்
ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்த நிலையில் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து தங்களுடைய இரட்சகனிடம் எங்களுக்கு சிபாரிஷ் செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்வார்கள். ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, நீங்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள், அவர்கள் அல்லாஹுடைய நண்பராக இருக்கின்றார் என்று கூறுவார்கள். மக்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுவார்கள். அவர் கலீமுல்லா, அல்லாஹ்விடம் பேசுபவர் என்று கூறுவார்கள். மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல, எனவே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நீங்கள் செல்லுங்கள், அவர் ரூஹுல்லாவாகவும் கலீமத்துல்லாவாகவும் இருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள். மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். அவர்களோ நான் அதற்கு தகுதியானவன் அல்ல என்றாலும் நீங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று கூறிவிட மக்கள் என்னிடம் வருவார்கள். மிக நல்லது, சிஃபார் செய்யும் உரிமை எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, நான் கூறுவேன். அதற்கு பிறகு நான் எனது இறைவனிடம் அனுமதி கேட்பேன், எனக்கு அனுமதி வழங்கப்படும். அந்த நேரத்தில் சொல்ல முடியாத புகழ் வாசகங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா எனது உள்ளத்தில் உதிக்கச் செய்வான். நான் அந்த புகழ் வார்த்தைகளால் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே சஸ்தாவில் வீழ்ந்து விடுவேன். சுஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலையை உயர்த்துவீராக, சொல்லுங்கள், உங்களுக்கு பேச்சு கேட்கப்படும், உங்களுடைய பேச்சு கேட்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசுகளை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயத்தை மன்னித்துவிடு என்று கூறுவேன். செல்லுங்கள், எவருடைய உள்ளத்தில் தொழி கோதுமை அளவு ஈமான் இருக்குமோ அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று கூறப்படும். நான் சென்று எனக்கு இடப்பட்ட ஆணையை செய்து முடிப்பேன். திரும்ப வந்து அதே புகழ் வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு சஸ்தாவில் விழுந்து விடுவேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது தலையை உயர்த்துவீராக, சொல்லுங்கள், உங்களது பேச்சு கேட்கப்படும், கேளுங்கள் தரப்படும், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசுகளை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டவுடன், யா அல்லாஹ், எனது உம்மத்து சமுதாயம் என் உம்மத்து சமுதாயம் என்று நான் கூறுவேன். சொல்லுங்கள், செல்லுங்கள், எவரது உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கின்றதோ அவரையும் நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுவீராக என்று கூறப்படும். நான் சென்று எனக்கு இடப்பட்ட கட்டளைகளை செயல்படுத்துவேன். திரும்பவும் வந்து அதே புகழ் வார்த்தைகளால் அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு சஸ்தாவில் வீழ்ந்து விடுவேன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துவீராக, சொல்லுங்கள், உங்களது பேச்சு செவிமடுக்கப்படும், நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசுகளை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். அதற்கு யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்து என்பேன். செல்லுங்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகை விட குறைந்த அளவு ஈமான் இருக்கின்றதோ அவர்களையும் வெளியேற்றுங்கள் என்று கூறுவான். அல்லாஹு தாலா நான் சென்று எனக்கு இடப்பட்ட ஆணையை செய்து முடித்துவிட்டு பிறகு 4வது முறையாக திரும்பி வந்து அதே புகழ் வார்த்தைகளால் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு பிறகு அவனிடம் சஸ்தாவில் வீழ்ந்து விடுவேன். முஹம்மதே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், சொல்லுங்கள், உங்களது பேச்சு கேட்கப்படும், கேளுங்கள், அதை கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும். அதற்கு யா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றவும் என்று எனக்கு அனுமதி வழங்குவாயாக என்று சொல்வேன். எனது கண்ணியத்தின் மீது ஆணையாக, எனது உயர்ந்த அந்தஸ்தின் மீது ஆணையாக, எனது பெருமையின் மீது ஆணையாக, எனது உயர்வின் மீது ஆணையாக, எவர்கள் இந்த கலிமாவை சொல்லியிருந்தாலும் அவர்களை கண்டிப்பாக நானாகவே நரகத்திலிருந்து வெளியேற்றுவேன் என்று அல்லாஹு தாலா கூறுவான். நூல் புகாரி. இன்னொரு ஹதீஸில் கூறப்படும் செய்தியாகிறது. ஹஸ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 4வது முறையீட்டுக்கு பதில் கூறும்பொழுது, மலக்குமார்களும் சிபாரிசு செய்துவிட்டார்கள், நபிமார்களும் சிபாரிசு செய்துவிட்டார்கள், முஅ்மீன்களும் சிபாரிசு செய்துவிட்டார்கள், அர்ஹமுர் ராஹிமீனை தவிர வேறு யாரும் மீதமாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, எந்த மக்கள் ஒருபோதும் நல்ல அமலே செய்ததில்லையோ மேலும் நரகத்தில் எரிந்து கரிக்கட்டைகளாக ஆகிவிட்டார்களோ அத்தகையவர்களிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு நபர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுவான். சொர்க்க வாசல்களுக்கு முன்னால் ஜீவநதி என்று ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும். அதில் அல்லாஹு தாலா அவர்களை போடுவான். அவர்கள் அதிலிருந்து புத்தம் புதியவர்களாக ஆகி பெருக்கின் கூளங்களில் நீரும் எருவும் கலப்பதால் விதை முளைத்து வருவதைப் போல இவர்கள் பசுமையாக முளையிட்டு வெளியே வருவார்கள். இவர்கள் முத்தைப் போல பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருப்பார்கள்.
ஜொலித்து கொண்டு அவர்களுடைய கழுத்துகளில் தங்கப் பட்டிகள் இருக்கும். அதை பார்க்கும் சொர்க்கவாசிகள், இவர்கள் நரகத்திலிருந்து அல்லாஹ்வினால் விடுதலை செய்யப்பட்டவர்கள், நல்ல எந்த அமல்களும் செய்யாமலேயே அவர்களை சொர்க்கத்தில் அல்லாஹ் புக செய்து விட்டான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். பிறகு சொர்க்கத்தில் நுழையுங்கள், நீங்கள் உங்கள் சொர்க்கத்தில் எதையெல்லாம் கண்டீர்களோ அவை எல்லாம் உங்களுக்குத்தான் என்று அல்லாஹ் கூறுவான். யா அல்லாஹ், உலகத்தார்களில் யாரும் கொடுக்காததை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கின்றாய் என்று அவர்கள் சொல்வார்கள். உங்களுக்காக என்னிடம் இதைவிட சிறந்த அருட்கொடை இருக்கின்றது என்று அல்லாஹ் தாலா கூற, எங்களின் இறைவனே, யா அல்லாஹ், இதைவிட சிறந்த அருட்கொடை வேறு எதுவாக இருக்கும் என்று கேட்பார்கள். அதுதான் என்னுடைய பொருத்தம், உங்கள் மீது இனி எப்போதும் நான் கோபம் கொள்ள மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான். சுப்ஹானல்லாஹ். நூல் முஸ்லிம். குறிப்பு: ஹதீஸ் ஷரீஃபில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரூஹுல்லா, அல்லாஹுடைய உயிர், கலிமத்துல்லா, இறைச்சொல் என்று கூறியிருப்பதற்கு காரணம், தந்தையின்றி அல்லாஹு தஆலாவின் குன் என்ற கலிமாவை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயின் சட்டையில் ஊதினார்கள். இதன் காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு உயிருள்ள ஜீவனாக்கி விட்டார்கள். தஃப்சீர் இப்னு கசீர். 154வது ஹதீஸ். ஹஸ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரிந்துரையால் ஒரு கூட்டம் நரகத்திலிருந்து வெளியாகி ஜஹன்னமியின் நரகவாசிகள் என்று பெயரிட்டவர்களாக சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் புகாரி. ஹஸ்ரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது உம்மத்தில் சிலர் பெரும் கூட்டத்தினருக்கு சிபாரிஷ் செய்வார்கள். அவர்களுக்கு சிபாரிஷ் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுப்பான். இன்னும் சிலர் ஒரு கோத்திரத்தாருக்கு சிபாரிஷ் செய்வார்கள். இன்னும் சிலர் ஒரு கூட்டத்திற்கு சிபாரிஷ் செய்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த எல்லோர்களுடைய சிபாரிஷுகளையும் ஏற்றுக்கொள்வான். இறுதியாக எல்லோரும் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். 10 to 40 நபர்கள் வரை உள்ள கூட்டத்திற்கு அரபியில் உஸ்பா, சிறிய கூட்டம் என்று சொல்லப்படும். 156வது ஹதீஸ். ஹஜ்ரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 பேரும் அறிவிக்கின்றார்கள், கியாமத்துடைய நாளில் அமானிதமும் உறவு முறையும் ஒரே உருவம் கொடுக்கப்பட்டு அனுப்பப்படும். அந்த இரண்டும் தம்மை பேணிகளுக்கு சிபாரிசு செய்யவும் தம்மை பேணாதவர்களை பற்றி முறையிடவும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை வலப்புறமும் இடப்புறமும் நின்று கொள்ளும். உங்களில் முதல் கூட்டத்தினர்கள் அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் கூறுகிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், மின்னலைப் போல வேகமாக கடப்பது என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டேன். மின்னல் கண் இமைக்கும் நேரத்திற்குள் சென்று திரும்பி வந்து விடுவதை நீர் பார்த்ததில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு பிறகு கடப்பவர்கள் காற்றை போன்ற வேகத்தில் கடப்பார்கள். அதற்கு பிறகு பறவை போன்ற வேகத்தில் கடப்பார்கள். பிறகு ஓடும் வாலிபர்களின் ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த பாலத்தை கடப்பார்கள். முடிவாக ஒவ்வொருவருடைய வேகமும் அவரவர்களுடைய அமல்களுக்கு தோதுவாக இருக்கும். உங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நின்று கொண்டு, யா அல்லாஹ், இவர்களை ஈடேற்றம் பெறச் செய்வாயாக, அவர்களை ஈடேற்றம் பெறச் செய்வாயாக என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். அவர்களில் சிலர் தங்கள் அமல்களின் பலவீனத்தின் காரணமாக சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் தவழ்ந்து கொண்டு செல்வார்கள். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தில் 2 புறங்களிலும் இரும்பு கொக்கிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும். அவர்களை பிடிக்கும்படி அவைகளுக்கு ஆணையிடப்படும். சில மக்களுக்கு அந்த கொக்கிகள் பிடிப்பதன் காரணமாக சிராய்ப்பு மட்டும் ஏற்படும். அவர்கள் ஈடேற்றம் பெற்றுவிடுவார்கள். இன்னும் சிலர் நரகத்தில் தள்ளிவிடப்படுவார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அபு ஹுரைராவின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, நிச்சயமாக நரகத்தின் ஆழம் 70 வருட தொலை தூரமாகும் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். 157வது ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றுள்ளதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் நடந்து சென்ற பொழுது ஒரு நதியை கடந்து சென்றேன். அதன் 2 ஓரங்களிலும் குடைந்தெடுக்கப்பட்ட முத்துக்களால் ஆன கோபுரங்கள் இருந்தன. ஜிப்ரயீல் அலைஹி வஸல்லம் அவர்களே, இது என்ன என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹு தஆலா தங்களுக்கு வழங்கியுள்ள கௌசர் என்னும் நதி என்று சொன்னார்கள். அதன் கீழுள்ள நறுமணங்களும் மண் நறுமணங்களும் கஸ்தூரியாக இருந்தது. நூல் புகாரி.
158வது ஹதீஸ். என்னுடைய ஹவுல் தடாகம் ஒரு மாதத்தின் தொலை தூரமுடையது. அதன் 2 முனைகளும் சரிசமமானவை. அதாவது அதன் நீளம் அகலம் இரண்டும் ஒரே அளவுள்ளது. அதன் தண்ணீர் வெள்ளியை விட மிகவும் வெண்மையாக இருக்கின்றது. அதனுடைய நறுமணம் கஸ்தூரியை விட நறுமணமுள்ளதாக இருக்கின்றது. அதன் குவளைகள் வானில் உள்ள நட்சத்திரங்களைப் போல கணக்கற்று இருக்கும். யார் அதனுடைய தண்ணீரை பருகுவார்களோ அவர்களுக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். தடாகம் என்பது ஒரு மாதத்துடைய தொலை தூரம் என்பதின் கருத்து அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஹவுலுல் கௌதர் என்ற குளத்தின் நீள அகலம் அதன் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் வரை செல்ல ஒரு மாத தொலை தூரம் இருக்கும் என்பதாகும். 159வது ஹதீஸ். ஹஜ்ரத் சமூரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவுல் தடாகம் இருக்கின்றது. யாருடைய குளத்தில் நீர் அருந்த அதிகமான மக்கள் வருவார்களோ என்ற விஷயத்தில் நபிமார்கள் தங்களுக்குள் பெருமை கொள்வார்கள். நீரருந்த அதிகமான மக்கள் என்னிடம்தான் வருவார்கள் என்று ஆதரவு வைக்கின்றேன் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. 160வது ஹதீஸ். ஹஜரத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்றும் திட்டமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கின்றார்கள் என்றும் திட்டமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள், அவனது திருவாக்காகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய குன் என்ற கலிமாவின் கட்டளைப்படி அவர்களுடைய பிறப்பு தந்தையின்றியே ஏற்பட்டது. மேலும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரூஹ் என்ற உயிர், அதனை அந்த உயிரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊத ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயிற்றில் சென்றடைந்தது. இன்னும் சொர்க்கம் இருப்பது உண்மை, நரகம் இருப்பதும் உண்மை என்று யார் சாட்சி கூறுகின்றார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றிருக்கின்றார்கள். சொர்க்கத்தில் 8 வாசல்களில் தாங்கள் விரும்பிய வாசல் வழியே அவர் நுழைவார் என்ற வாசகத்தையும் ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக சொல்லியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. அல்லாஹு தாலா கூறுவதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸே குதுசியிலே கூறியிருக்கின்றார்கள், எனது நல்லடியார்களுக்காக வேண்டி எந்த கண்ணையும் பார்த்திருக்காத, எந்த செவிகளும் கேட்டிருக்காத, எந்த மனிதர்களுடைய உள்ளமும் சிந்தித்து பார்த்திருக்கின்றாத நியாமத்துக்களை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார். நீங்கள் நாடினால் ஃபலா தஅலமு நஃப்சும் மா உஹ்ஃபிய லஹும் மின் குர்ரத்தின் அகயுனுன், அந்த அடியார்களுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கண்களை குளிரச் செய்யக்கூடிய சாதன சன்மானத்தை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனத்தை ஓதுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் புகாரி. 162வது ஹதீஸ். ஹஜ்ரத் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கும் அளவுள்ள மிக குறைவான இடம் உலகமும் அதிலுள்ள எல்லாவற்றையும் விட மிகவும் சிறந்தது, மதிப்புமிக்கது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் புகாரி. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தின் உங்களுடைய ஒரு வில் அளவுள்ள இடம் அல்லது உங்களுடைய ஒரு பாதத்தின் அளவுள்ள இடம் உலகத்திலும் அதில் உள்ள அனைத்தையும் விட மிகச் சிறந்தது. சொர்க்கத்து பெண்களில் யாராவது ஒரு பெண் சொர்க்கத்திலிருந்து பூமியை எட்டி பார்த்தால் சொர்க்கத்திலிருந்து பூமி வரை உள்ள இடைவெளி பிரகாசமாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். நறுமணத்தால் நிரம்பிவிடும். சொர்க்கத்து பெண்ணுடைய முக்காடு உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மேலானது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் புகாரி. 164வது ஹதீஸ். சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கின்றது. ஒருவர் வாகனத்தில் 100 ஆண்டுகள் சென்றாலும் அந்த மரத்தின் நிழலை கடக்க முடியாது. நீங்கள் நாடினால் மேலும் சொர்க்கவாசிகள் நீண்ட நிழலில் இருப்பார்கள் என்ற வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள். வல்லுன் மம்தூத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே சாப்பிடுவார்கள், பருகுவார்கள். எனினும் அவர்களுக்கு எச்சில் வராது, மலஜலம் வெளியாகாது, மூக்கை சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, உணவு என்னவாகும்
என்று, அதாவது எவ்வாறு ஜீரணமாகும் என்று நபித்தோழர்கள் கேட்டார்கள். ஏப்பம் வரும், கஸ்தூரியைப் போல நறுமணமுள்ள வியர்வை வெளியாகுவதன் மூலமும் உணவு ஜீரணித்துவிடும். சுவாசங்களால் இதயம் இயங்கிக் கொண்டிருப்பதைப் போல சொர்க்கவாசிகளின் நாவு அல்லாஹுடைய தஸ்பீஹாலும் புகழாலும் இயங்கிக் கொண்டே இருக்கும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். 166வது ஹதீஸ். ஹசரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய 2 பேரும் சொல்லுகின்றார்கள், ஒரு அறிவிப்பாளர், சொர்க்கவாசிகளே, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள், இனிமேல் ஒரு காலம் நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள், உங்களுக்கு நிரந்தர வாழ்வு இருக்கின்றது, ஒருபோதும் மரணமே வராது, உங்களுக்கு இளமை வாழ்க்கை இருக்கின்றது, இனிமேல் ஒருபோதும் முதுமையே வராது, உங்களுக்கு சந்தோஷ நிலைமை இருக்கின்றது, இனிமேல் எப்பொழுதும் கவலையே இருக்காது என்று அறிவிப்பு செய்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவினார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலம் கூறுகின்றான், அவர்களை அழைத்து சொர்க்கம் அவர்களுக்கு வனூது அன் தில்குமுல் ஜன்னத அவுரிஸ்துமூஹா பிமா குந்தும் தாமலூன், அவர்களை அழைத்து இந்த சுவனம் உங்களின் செயல்களுக்கு பகரமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும். நூல் முஸ்லிம். 167வது ஹதீஸ். ஹஸ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் நுழைந்துவிட்டால் உங்களுக்கு அதிகமாக இன்னொன்றை நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இதுவரை உங்களுக்கு நான் கொடுத்ததை விட அதிகமான விசேஷமான ஒன்றை வழங்கட்டுமா என்று அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளிடம் கேட்பான். எங்கள் முகங்களை நீ ஒளிமயமாக்கவில்லையா? நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்து சொர்க்கத்தில் நுழையச் செய்யவில்லையா? இதைத் தவிர நாங்கள் எதை விரும்ப முடியும் என்று சொர்க்கவாசிகள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். அடியார்களுடைய அந்த பதிலுக்கு பிறகு அல்லாஹ் திரையை அகற்றுவான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இதுவரை அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அருட்கொடைகளில் மிகவும் விருப்பமான பாக்கியம் அவர்கள் இரட்சகனை தரிசிப்பதுதான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் தப்ரானி. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாவிக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை பார்த்து அவன் மீது பொறாமை கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவன் மரணித்த பிறகு அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பது உமக்கு தெரியாது. திட்டமாக அல்லாஹ்விடம் அவனுக்கென்று என்றும் மரணிக்காத கொலையாளி உள்ளது. கொலையாளி என்பது அவன் தங்க இருக்கக்கூடிய நரக நெருப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றிருக்கின்றார்கள். நூல் தப்ரானி. 169வது ஹதீஸ். ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுடைய இந்த உலக நெருப்பு நரக நெருப்பின் விட 70 பகுதிகளில் ஒரு பகுதியாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, இதுவே உலக நெருப்பே போதுமே என்று சொல்லப்பட்டது. நரக நெருப்பு உலக நெருப்பை விட 69 பங்கு அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு பங்கின் வெப்பமும் உலக நெருப்பின் வெப்பத்திற்கு சமமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நூல் புகாரி. 170வது ஹதீஸ். ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தனது உலக வாழ்க்கையை மிக சுகமாக கழித்து நரகவாசிகளில் ஒரு மனிதனை கியாமத்துடைய நாளில் கொண்டு வரப்பட்டு நரகத்தில் அவனை ஒரு முக்கு முக்கினார்கள். அதற்கு பிறகு, ஆதமுடைய மகனே, நீ எப்பொழுதாவது உன்னுடைய வாழ்நாளில் நல்ல நிலைமையை கண்டுள்ளாயா? எப்பொழுதேனும் உன்னுடைய வாழ்நாளை சுகபோகமாக கழித்திருக்கின்றாயா என்று அவனிடம் கேட்கப்படும். இல்லவே இல்லை யா அல்லாஹ் என்று அல்லாஹ் தன் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு கூறுவான். அவ்வாறே தன்னுடைய உலக வாழ்க்கையை பெரும் சிரமத்திலும் கஷ்டத்திலும் கழித்த சொர்க்கவாசிகளில் ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு அவர்களை சொர்க்கத்தில் ஒரு முறை முக்கி எடுத்து அவரிடம், ஆதமுடைய மகனே, உன்னுடைய வாழ்நாளில் துக்கத்தை பார்த்திருக்கின்றாயா, சிரமத்தை அனுபவித்திருக்கின்றாயா என்று கேட்கப்படும். அல்லாஹ் தஆலாவின் மீது சத்தியமிட்டு, இல்லவே இல்லை என்றே இரட்சகா, சிரமம் எப்போதும் என்னை அடைந்தது இல்லை, துன்பத்தை அனுபவித்ததே இல்லை என்று கூறுவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். சம்மூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நரகவாசிகளில் சிலரை அவர்களுடைய கரண்டை கால் வரை நரக நெருப்பு பிடித்துக்கொள்ளும், இன்னும் சிலரை முழங்கால் வரை பிடித்துக்கொள்ளும், இன்னும் சிலரை அவர்களுடைய இடுப்பு வரை பிடித்துக்கொள்ளும், இன்னும் சிலரை நெஞ்சு எலும்பு வரை பிடித்துக்கொள்ளும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம். 172வது ஹதீஸ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தஆலாவை அஞ்ச தகுந்த முறைப்படி அஞ்சுங்கள், முழுமையான முஸ்லிம்களாகவே மரணியுங்கள் என்ற வசனத்தை ஓதினார்கள். பிறகு, ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு துளி உலகில் சிந்திவிட்டாலும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் நாசப்படுத்திவிடும் என்றால், அந்த மரத்தையே உணவாக்கி கொள்ளக்கூடிய நரகவாசி மனிதனுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். ஜக்கூம் என்பது நரகத்தில் உற்பத்தியாகக்கூடிய ஒரு வகை மரமாகும். நூல் திர்மிதி.
173வது ஹதீஸ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை படைத்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சென்று சொர்க்கத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினான். அவர்கள் சென்று பார்த்துவிட்டு வந்து, என்னுடைய யா அல்லாஹ் இரட்சகனே, உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த சொர்க்கத்தை பற்றி யார் கேள்விப்பட்டாலும் அதில் அவசியம் நுழைந்து விடுவார்கள், அதாவது அதை அடைய முயற்சி செய்வார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா அதை சிரமங்களை கொண்டு மூடினான், அதாவது அமல் செய்யக்கூடிய மனதிற்கு சிரமம் கொடுக்கக்கூடிய சரிய சட்டங்கள் என்னும் கட்டுப்பாட்டை கொண்டு மூடினான். பிறகு ஜிப்ராயிலே, இப்பொழுது சென்று பார்த்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூற, அவர்கள் சென்று பார்த்துவிட்டு, யா அல்லாஹ் எனது இரட்சகனே, கண்ணியத்தின் மீது ஆணையாக இதில் யாரும் நுழைய முடியாதோ என்று நான் பயப்படுகின்றேன் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நரகத்தை படைத்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்று பார்த்து வாருங்கள் என்று கூறினான். அல்லாஹ்விடம், யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இதை பற்றி கேள்விப்படுபவர்கள் யாரும் இதில் நுழைவதை விட்டு தன்னை தற்காத்து கொள்வார்கள், அதாவது அதை விட்டு தப்பிக்க முயற்சி செய்வார்கள் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா நரகத்தை மன இச்சைகளால் சூழ வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்பொழுது சென்று பாருங்கள் என்றான். அப்பொழுது போய் அதை பார்த்துவிட்டு வந்து, யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இதில் யாரும் நுழையாமல் தப்ப முடியாது என்று பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். நூல் அபூ தாவூத். அல்ஹம்துலில்லா. இதுவரை சொர்க்கம், நரகம், சிராத்துல் முஸ்தகீம், பாலம் போன்ற பல வகையான ஹதீஸ்களை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நமக்கு அவர்கள் கற்றுத்தந்த அனைத்து ஹதீஸ்களையும் பார்த்தோம். இனிமேலாவது சரியான முறையில் 5 நேரமும் தொழுது அல்லாஹ்வை வணங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை விட்டு காப்பாற்றுவானாக. ஆமீன். நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை மறுமையில் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. இதுவரை பொறுமையாக துவா கேட்டு மற்றும் துவாக்களுக்கு ஆமீன் சொன்ன, பயான் முழுமையாக கேட்ட அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தல்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.